Hi viewers, welcome to Accounts Plus channel. Today's topic, how to merge companies in Tally ERP9, that is called as a group companies. So Tally la group company features எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். So what is group company in Tally? Merge the multiple company in Tally, easily view all your companies at one place. So multiple கம்பெனி ஓட அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் மெர்ச் பண்ணுறதுனால குரூப்பிங், தட் இஸ் கால்ட் அஸ் எ குரூப்பிங், ஒன்றிணைக்கிறதுனால ஸோ நம்ம அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரே இடத்துல வந்து நம்ம அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ், இன்கம், ப்ராஃபிட், லாஸ் இதெல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் எ கன்சாலிடேட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவங்களோட அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாமே ஒன்றா நம்ம மெர்ச் பண்ணி ஓவரால் ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஒரே பிளேஸில் வியூ பண்ணிக்க முடியும். கன்சாலிடேட் தி ரிப்போர்ட்ஸ் சச் ஆஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் எக்ஸெட்ரா. ஸோ கன்சாலிடேட் ஒருங்கிணைக்கிறது. ஸோ எந்தெந்த அறிக்கைகளை ஒருங்கிணைக்கிறது. ஸோ நீங்கள் கம்பெனிஸை மெர்ச் பண்ணுறதுனால ஸோ டோட்டலாக வந்து அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், ஸோ இது எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி you can get a picture of total expenses. So overall இந்த மல்டிபிள் பிரான்ச்சஸும் சேர்ந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, தென் இன்கம்ஸ் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அசட்ஸ் எவ்வளோ சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, லயபிலிட்டிஸ் அவங்களுக்கு எவ்வளோ பொறுப்புகள், கடன்கள், தென் கேபிட்டல்ஸ் முதல் எவ்வளோ இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ செப்பரேட்டாகவும் நம்ம தெரிஞ்சிக்கலாம், சேம் டைம் வந்து மெர்ச் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்டஸையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம், ஹவு we have to do this in Tallyங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் Tally சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறேன். செலக்ட் கம்பெனி. ஸோ ஆல்ரெடி we have 3 companies. KNC Private Limited, இந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூர், NPC Private Limitedங்கிறது திருச்சி, FVN Private Limitedங்கிறது சேலம். ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த 3 பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த 3 பிரான்ச்சஸோட இண்டிவிஜுவல் P&L ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க ஒவ்வொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. பட் த டிசைடட் டு மெர்ச் திஸ் 3 அக்கௌண்ட்ஸ். இந்த 3 அக்கௌண்ட்டையும் மெர்ச் பண்ணி ஓவரால் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு தெரியணும், ப்ராஃபிட் என்ன இருக்குது, லாஸ் என்ன இருக்குங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓவராலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹவு டு மெர்ச். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 3 பிரான்ச்சஸ் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து தட் இஸ் ஹெட் ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த 3 பிரான்ச்சோட அக்கௌண்ட்டையும் ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து KNC Private Limited ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் செலக்ட் கம்பெனி ரைட் சைடில், தட் இஸ் கால்ட் as a button panel in Tally, மெனு பேலட் ஆர் பட்டன் பேனல், செலக்ட் கம்பெனி, அதர்வைஸ் ஷார்ட்கட் கீ F1 கிளிக் பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி KNC Private Limited சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து we go to NPC Private Limited ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ரெடி KNC இருக்குது. now it will be added to another company, NPC Private Limited. then again back to select F1 or otherwise click this mouse, VPN Private Limited. ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, என்டர். ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போது அட் ப்ரெசென்ட் வந்து எந்த அக்கௌண்ட் வந்து ஹைலைட்டடாக இருக்கோ அது ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம். VPN Private Limited இஸ் டார்க் கலரில் இருக்க போல்ட் லெட்டரில். now it will be active the company. ஸோ அப்போ அந்த அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை தான் நீங்கள் பார்க்க முடியும். சப்போஸ் எனக்கு வந்து NPCயோட அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ரைட் சைடில் கம்பெனி, தட் இஸ் F3 கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் NPC வேணும்னா NPC ஆக்டிவ் ஆகிடும். நான் NPCயோட P&L தென் பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் பார்க்கலாம். ஓகே. சேம் டைம் வந்து F3 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தேர் இஸ் another அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்மளோட பாயிண்ட் என்னென்னா, மெர்ச் பண்ணணும். இந்த 3 அக்கௌண்ட்டையும் மெர்ச் பண்ணி ஓவரால் ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் ஹெட் ஆஃபீஸ். ஸோ now how to merge இன் கேட்வே ஆஃப் Tallyலேருந்து நீங்கள் ரைட் சைடில் தட் இஸ் அ கம்பெனி இன்ஃபோ மெனு, இதோட ஷார்ட்கட் கீ வந்து Alt F3, அதர்வைஸ் கிளிக் ஆன் கம்பெனி இன்ஃபோ பட்டன் பேனல். கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஷோயிங் தி கம்பெனி இன்ஃபோ மெனு. இதில் கிரியேட் குரூப் கம்பெனிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கிரியேட் குரூப் கம்பெனி, என்டர் ஆர் கிளிக் இன் மவுஸ். இப்போது நேம் ஆஃப் தி கன்சர்ன், இப்போ வந்து நீங்கள் இந்த 3 கன்சர்னையும் ஒரே கம்பெனிக்குள்ளே கொண்டு வரணும், ஒரே கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ யூ கேன் டைப் யுவர் ஹெட் ஆஃபீஸ் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹெட் ஆஃபீஸ்னே டைப் பண்ணிக்கிறேன், ஹெட் ஆஃபீஸ் சென்னை. ஓகே. தென் என்டர். தென் சென்னையோட கம்ப்ளீட் அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஹெட் ஆஃபீஸ் லொக்கேஷன், தென் கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் செலக்ட் யுவர் தமிழ்நாடு, தென் பின்கோட், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் எக்ஸெட்ரா ஹெட் ஆஃபீஸோட டைப் பண்ணிக்கிறீங்க.
தென் இட் வில் பி ஷோயிங் தி நெக்ஸ்ட் ஃபீல்ட் மெம்பர்ஸ் கம்பெனி. மெம்பர்ஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஸோ தேர் இஸ் ரைட் சைடு லிஸ்ட் ஆஃப் கம்பெனியில் ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க எந்தெந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் we have to select கேஎன்சி ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இங்கே செலக்ட் ஆகிடும். தென் என்பிசி ப்ரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் விபிஎன் ப்ரைவேட் லிமிடெடை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இன்னும் என் நம்பர் ஆஃப் கம்பெனி எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் நீங்கள் கன்சல்டேட் பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் 3 பிரான்ச்சஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 பிரான்ச்சையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட். தென் இட் வில் பி ஆஸ்கிங் அக்செப்ட் எஸ் ஆர் நோ. என்டர் அடிச்சிங்கன்னா இட் வில் பி சேவ். அதர்வைஸ் கண்ட்ரோல் ஏ இன் டேலி சேவ். ஒன்ஸ் இது சேவ் ஆனோடனே ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே இந்த 3 பிரான்ச்சும் இன்க்ளூட் ஆகிடும். நான் இப்போது என்ன பண்ணுறீங்க, அதை க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டை. செட் கம்பெனி ரைட் சைடில் பட்டன் பேனல் செட் கம்பெனியை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் ஹெட் ஆஃபீஸ் சென்னைங்கிறத ஸ்டார் இண்டிகேட் பண்ணும். ஸ்டார் இண்டிகேட் மீன் இட் வில் பி a கன்சாலிடேட். இந்த 3 பிரான்ச்சும் இதுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் என்டர் அடிச்சிங்கன்னா இட் வில் பி க்ளோஸ். ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அகைன் செட் கம்பெனி தட் இஸ் Alt F1 ஷார்ட்கட் கீ. தென் ஒன் பை ஒன்னாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். செட் கம்பெனி அகைன் என்பிசி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செட் கம்பெனி கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தி கம்பெனி க்ளோஸ் ஆகிடும். நவ் செலக்ட் கம்பெனி. இப்போ ஸோ இட் வில் பி ஷோயிங் ஹியர் ஹெட் ஆஃபீஸ் சென்னைங்கிற அக்கௌண்ட்ஸ் இருக்குது. குரூப்பாக இருக்குது பாருங்கள், குரூப் கம்பெனின்னு இருக்கும். ஸோ அப்போ கேஎன்சி என்பிசி விபிஎன் இந்த 3 கன்சர்னோட அக்கௌண்ட்ஸும் இதில் ஒன்றா மெர்ஜ் ஆகிருக்கு. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ குரூப்பிங். அதனால தான் இட் வில் பி ஷோயிங் இன் குரூப் கம்பெனி. ஸோ இதோட ஐடி வந்து 10,003. ஸோ இந்த ஹெட் ஆஃபீஸ் சென்னை குரூப் கம்பெனியை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி இன்க்ளூடட் ஃபார் கேஎன்சி என்பிசி விபிஎன் 3 சேர்ந்து தான் இந்த ஹெட் ஆஃபீஸுங்கிறது. நான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போய் செக் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட் கிளிக் பண்ணனா ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணலாம். ஜஸ்ட் Alt F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ பாருங்கள் கேபிட்டல் 1,30,45,500. ஸோ கேஎன்சி கேபிட்டல், என்பிசி கேபிட்டல், விபிஎன் கேபிட்டல். ஸோ கம்ப்ளீட்டாக அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். 3 பிரான்ச்சஸ்லேயும் இருக்கக்கூடிய செப்பரேட் கேபிட்டல்ஸாக ஒரே ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட் 36,85,000 இருக்குது. ஏர் கண்டிஷனர், கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங், தென் ஜென்ரேட்டர், எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு இதில் வந்து கன்சாலிடேட் ஆகி வந்திருக்கும் ஓவரால் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ 36,85,000. ஸோ இதில் பாருங்கள் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்சர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நம்ம லெஜர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஒரே ஸ்டைலில் நீங்கள் லெஜர் க்ரியேட் பண்ணும்போது ஒரே அக்கௌண்ட்டாக வந்து இதில் மெர்ஜ் ஆகும். ஸோ இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்னு, இன்னொரு பிரான்ச்சில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்சர்ஸும், இன்னொரு பிரான்ச்சில் ஃபர்னிச்சர்னு இருக்கிறதுனால அந்தந்த அக்கௌண்ட் செப்பரேட்டாக அந்தந்த ஹெட்டுக்குள்ளே வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரே ஹெட்டிங்காக க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரே நேமில் தான் இது 3 அமௌண்ட்டும் மெர்ஜ் ஆகி வந்திருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து தட் இஸ் 10,75,000 வந்திருக்கும் இது 3மே மெர்ஜ் பண்ணி. ஸோ இப்போ தனித்தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுது. பட் எனிவே இட் வில் பி ஃபிக்ஸ்ட் அசெட்டுங்கிற ஹெட்டுக்குள்ளே வந்துடுது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், தென் கரண்ட் அசெட்டோட டோட்டல். ஸோ 3 பிரான்ச்சஸோட கரண்ட் அசெட்டும் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரே ரிசல்ட்டாக இந்த பேலன்ஸ் ஷீட் கொடுக்கும். 1,46,73,300. ஸோ டோட்டல் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி அண்ட் அசெட்ஸ் வந்து 1,84,58,300. தட் இஸ் பேலன்ஸ் ஷீட்டோட கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட். தென் நெக்ஸ்ட் எனக்கு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஸ்டேட்மெண்ட் வேணும்னா ஜஸ்ட் இதை வந்து குவிட் பண்ணி வெளியே வந்துடுங்க. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு தட் இஸ் Alt F1 ஃபார் டீடைல்ஸ். ஸோ பாருங்கள் டோட்டல் சேல்ஸ் எனக்கு 83 lakhs ஆயிருக்கு. 3 பிரான்ச்சஸோட சேல்ஸும் சேர்ந்து 83 lakhs. சேம் டைம் வந்து பர்ச்சேஸ் 50 lakhs. தென் பர்ச்சேஸில் பாருங்கள் ஸோ தேர் இஸ் ஒரு அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸு 25 lakhs. இன்னொரு அக்கௌண்ட் வந்து அகெயின் வந்து இன்னொரு பிரான்ச்சஸ் வருதும் பர்ச்சேஸ் 25 lakhs வந்துருக்கு. ஸோ டோட்டலாக 50 lakhs. ஸோ தென் டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 51,000 rupees. கேரேஜ் இன்வர்ட், ஃப்ரைட், கேஸ் அண்ட் வேஜஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எடுத்துட்டிங்கன்னா 15,30,000 ஆயிருக்கு. ஸோ 15,30,000 ஃபார் 3 பிரான்ச்சஸ். ஸோ அப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 15,30,000. ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸோட இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே. சேம் டைம் இந்த ரைட் சைடில் இன்கம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் இன்கம் 1,52,000. தென் இண்டிவிஜுவல் இன்கம்ஸ் என்னென்னங்கிறது இதில் வந்திருக்கும், லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ சேம் டைம் ட்ரேடிங்கோட ரிசல்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் 34,29,000. தென் P&Lோட ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் 20,50,000. அப்போ 3 பிரான்ச்சஸ் சேர்த்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குங்க, ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் வந்து இட் வில் பி கால்ட் ஆஸ் நெட் ப்ராஃபிட் 20,51,000. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மெர்ஜ் பண்ணி டேலி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். ஓகே. சேம் டைம் வந்து நான் செப்பரேட்டாக ஒவ்வொரு பிரான்ச்சஸோட அக்கௌண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணணும்னா ஜஸ்ட் இப்போ நான் P&L அக்கௌண்ட்லேயே இருக்கேன். ரைட் சைடில் ஆட்டோ காலம்ங்கிற ஆப்ஷனை தட் இஸ் Alt N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி ஷோயிங் தி ஆட்டோ காலம்
அதர்வைஸ் மவுஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ரைட் சைடில் பட்டன் பேனலில் ஆட்டோ காலமில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஷோயிங் தி ஆட்டோ ரிப்பீட் காலம் விண்டோ. ஸோ ரிப்பீட் யூஸிங்கிற ஆப்ஷன்ஸில் சூஸ் இயர் மெம்பர் கம்பெனிங்கிறத சூஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஜென்ரேட் ஆகும். ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் என்ன பேலன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கேஎன்சி ப்ரைவேட் லிமிடெட் வந்து சேல்ஸ் வந்து 45 lakhs, என்பிசி ப்ரைவேட் லிமிடெட் சேல்ஸ் வந்து 8 lakhs, விபிஎன் ப்ரைவேட்டோட சேல்ஸ் வந்து 30 lakhs. ஸோ இது மூணுமே மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஓவரால் ஸ்டேட்மெண்ட் வந்து டேலி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ 75 + 8 lakhs, ஸோ அப்போ வந்து 83 lakhs வந்து உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஓட டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு பிரான்ச்சஸோட இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காலம் வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் சேம் டைம் வந்து இன்கம் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் எவ்வளோ இன்கம் வந்துச்சு. ஸோ இப்போ கேபிஎனோட இன்கம் மட்டும் இதில் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கேஎன்சி ப்ரைவேட் லிமிடெட். அதே மாதிரி என்பிசியோட ப்ரைவேட் லிமிடெட், தென் வந்து விபிஎன் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் தட் இஸ் 5 lakhs வந்து அட்வர்டைஸ்மெண்ட். அதே மாதிரி 8,30,000 வந்து ஸோ எந்த பிரான்ச் என்பிசி, கேஎன்சி வந்து 5 lakhs, என்பிசி வந்து 8,30,000, அதே மாதிரி விபிஎன் வந்து 2 lakhs. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸோட ஒவ்வொரு பிரான்ச்சஸோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ சேம் டைம் வந்து பாருங்கள், கேஎன்சி ப்ரைவேட் லிமிடெட் வந்து 19,20,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி என்பிசியில் வந்து லாஸ் ஆகிருக்கு 11,86,000. சேம் டைம் வந்து விபிஎன் ப்ரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 13,17,000 ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ஓவரால் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்டில் 20,51,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு மூணு பிரான்ச்சும். சிமிலர்லி ஹேட் டு கம்பேர் டு பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ. பேலன்ஸ் ஷீட்லேயும் நீங்கள் சேம் ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆல் டிஎன் ஃபார் ஆட்டோ காலம், தென் மெம்பர் கம்பெனிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து கம்பேர் ஆகும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கன்சர்னோட பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேஎன்சியோட கேபிட்டல் 28,50,000, என்பிசி 58,25,000, தென் விபிஎன் ப்ரைவேட் லிமிடெடோட கேபிட்டல் வந்து 43,70,000. ஸோ அவங்களோட லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஎன்சியோட அசட்ஸ் வந்து ஃபிக்ஸட் அசட் 12,35,000, தென் என்பிசி 14 lakhs, அதே மாதிரி விபிஎன் 10,50,000. ஸோ இது மூணுமே நம்ம மெர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓவரால் அசட்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்மளுக்கு தட் இஸ் 36,85,000. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் டேலிலேருந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ப்ரிவ்யூ. ஸோ ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ண முடியுங்க, நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ செப்பரேட் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் இருந்தாலும் சரி, நம்ம பிரான்ச்சஸ் அதை ஒன்றா நீங்கள் மெர்ஜ் பண்ணி ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், பேலன்ஸ் ஷீட், லயபிலிட்டி, அசட்ஸ், அதே மாதிரி டோட்டல் இன்கம் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், தென் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபார் ஓவரால். ஸோ இந்த மல்டிபிள் பிரான்ச்சஸும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்குங்கிறது ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்ட் ஆஸ் எ குரூப் கம்பெனி. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து டேலியில் வந்து குரூப் பண்ணணும். ஸோ எனிவே, thank you for watching this video. Subscribe our channel to know the latest updation. See you next video. Thank you very much.